பெருமையா இருக்கிறவனை விட பொறுமையா இருக்கிறவன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம். நம்ம பெருமையா இருக்கிறத விட இப்ப நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம யோசிக்காம நம்மளோட புகழுக்காக நம்ம செஞ்சிடுறோம். இது இருந்தா நம்மளோட நல்ல இந்த மாதிரி புகழ் காட்டுறதுக்காக நம்ம அவசரப்பட்டு செய்யறோம். ஆனா நம்ம பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய பார்வைக்கு நம்ம உத்தமனா இல்லாம இருக்குது. அது ஒரு கெட்ட பழக்கம் தான். நம்ம பொறுமையா இருக்கணும், எப்பவுமே அவசரப்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் பாவம் செய்யறது எப்படி, ஒரு தப்பு செய்யறது எப்படி பாவமோ, பொறுமையா இல்லாம இருக்கிறது அது ஒரு பாவம் தான். அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம பொறுமையாக இருந்தா மட்டும்தான் தேவனுடைய பார்வைக்கு நம்ம உத்தமனாக இருக்க முடியும். இப்ப நிறைய வாலிபர்கள் இந்த வயசுல பொறுமையா இருக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு நிறைய விஷயத்த செஞ்சுட்டு பின்னாடி அதற்கான பலன் அனுபவிக்கிறாங்க. பின்னாடி இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் சொத்து எவ்வளவு வச்சிருந்தாலும் அவருக்கு தேவன் உத்தமனாக இருக்க முடியாது. தேவனுடைய பார்வைக்கு இருக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம